காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறும்போது அதோட விலை குறையும், இல்லன்னா ஜாஸ்தி ஆகும். அங்க அந்த பொருள் தன்னோட தரத்தை இழக்குதுயா. ஆனா காசுன்ற கடவுள் எத்தனை கை மாறினாலும் தன்னோட தரத்தை இழக்கிறது இல்லையா, இழக்கிறது இல்ல. தரத்தை இழக்காதவர் யார் சார்? கடவுள். அப்ப காசுதான் சார் கடவுள். சார் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவேன் சார். நான் அப்போ ஸ்கூல்ல ஆனுவல் டேன்னு வரும்போது எல்லா மிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேசட்டை கொடுத்து, மா நாளைக்கு ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா பிள்ளைங்களுக்கும் பிராக்டிஸ் கொடுத்து ஆனுவல் டேவை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னாங்க சார். எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் டான்ஸ்ன்னா என்னன்னே தெரியாத அவங்களுக்கு நான் பிராக்டிஸ் கொடுத்தேன் சார். அன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் பார்த்து சொன்னாங்க, அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அழகா ஆடுது, ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு ஆடினாங்கன்னு சொன்னாங்க சார். அப்போ நான் எங்கள் அண்ணனுக்கு வந்து லெட்டர் போட்டேன், அண்ணா என்னால் இந்த ஸ்டேஜ் ஏற முடியல, மேடை ஏறி அந்த 10 பிள்ளைங்களுக்கு சமமாக நான் டான்ஸ் ஆடணும்னா அவங்க போடுற உடையை வந்து நான் போட்டுக்கணும், எனக்கு துணி வாங்க காசு இல்லைன்னு நான் சொன்னேன் சார். அப்போ என்னோட அண்ணன் சொன்னிச்சு, அடுத்த தடவை உனக்கு நான் காசு அனுப்பி வைக்கிறேன்னு. அன்னைக்கு என்னோட அண்ணன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? லாரியில் கிளீனர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை 8 நாளாக இருந்தாலும் கழட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் பட்டினி கிடந்திருப்பாங்க சார். அப்படி இருந்து அந்த 300 ரூபாவை தன்னோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு 300 ரூபா அனுப்பி கொடுத்தாங்க சார் என்னோட அண்ணா. அந்த 300 ரூபாவை வச்சு போய் அதே மாதிரி அடுத்த பொண்ணுங்க மாதிரி கலர் கலரா ட்ரெஸ்ஸை வாங்கி மேடையில் ஏறி டான்ஸ் ஆடினேன் சார். அப்போ அத்தனை ஆடியன்ஸ் சொன்னாங்க, நடுவில் ஆடுற பொண்ணு ரொம்ப அழகா ஆடுனுச்சு, யாரு அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க, இந்த இத்தனை கல்ச்சரல் ப்ரோக்ராமிங்கும் அந்த பொண்ணு தான் பிராக்டிஸ் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணு தான் சொன்னுச்சின்னு. அன்னைக்கு திறமை இருந்தேன்னா நொந்த மூளையில உட்காந்துருந்தேனே, என்னோட திறமை என்ன மேடை ஏத்துனுச்சா சார்? ஏத்துல. ஆனா என்னோட அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு அந்த 300 ரூபாய் கொடுத்தாங்களே சார், அந்த 300 ரூபாய் தான் சார் என்னோட திறமையை மேடை ஏறி பாராட்ட வச்சுச்சு. வாழ்த்துக்கள். உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து ஆட வைத்தது நீங்கள் காசுன்னு சொல்றீங்க. நான் அதை காசா பார்க்கல, உங்க அண்ணனோட மனசா பார்க்கிறேன். எல்லாருக்கும் அண்ணன் இருக்கான், தான் தங்கச்சிக்கு கல்யாணம் கூட பண்ணுதோ பண்ணலையோன்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய அண்ணனுக்கு மத்தியில நான் வாடினால் பரவாயில்லை, தங்கையே சகோதரியே ஆடு என்று உன்னை ஆட வைத்தானே உன் அண்ணன், அப்படி ஒரு அண்ணனை உனக்கு கொடுத்ததே அந்த ஆண்டவன் தான். அவனைத்தான் நான் ஆண்டவனாக பார்க்கிறேன். என்னோட முதல் படம் விடுதலை ராகம் மாபெரும் வெற்றி படாத எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம், எத்தனை நாள் கண்ணு முடிச்சிருப்பேன், எத்தனை நாள் கதை எழுதியிருப்பேன், எத்தனை நாள் பாட்டு பாடியிருப்பேன். ஆனால் அந்த படத்தில் எனக்கு இயக்குனர்னு பேர் போடல, எனக்கு கதை வசனம் பாட்டு மியூசிக் மட்டும்தான் போட்டாங்க. முதல் நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் காசு கொடுத்து பார்க்குறதுக்கு, படம் கொடுத்து பணம் டிக்கெட் எடுத்து பார்க்குறதுக்கு பணம் இருந்தது. அண்ணா சாலையில் நிற்கிறேன். முதல் நாள் அந்த படம் பார்க்குறது எனக்கு காசு இல்லை சார், நான் படம் பார்க்கல சார். படம் பார்க்க போனால் கூட அடுத்தவன கண்ணில் கண்ணீர், என்னால் படத்தை பார்க்க முடியல. இன்னை வரைக்கும் நான் விடுதலை ராகம் பார்க்கல. நான் வாழலையா? எவ்வளோலாம் ஏன் எல்லாரையும் தூரதர்ஷன் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க, என்னை பேட்டி கூப்பிட்டாங்கம்மா. நான் வேணாம் சார், என்னை கட் பண்ணிவிடுவாங்க சார், என்னெல்லாம் எடுக்காதீங்க சார். ஒரு தடவை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணால் ரொம்ப இதயம் புண்படும், எடுக்காமலே விட்டுட்டிங்கன்னா இதயம் பண்பட்டுரும் சார், என்னெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வேணான்னு சொன்னேன். இல்லை எடுக்கிறோம், கண்டிப்பாக போடுறோம்னாங்க. எல்லாரும் எடுத்தது இன்டர்வியூ போட்டாங்க, கடைசியில் முட்டும் போட்டாங்க, என்னோட இன்டர்வியூ மட்டும் போடலை. ஐயோ தொலைக்காட்சியில் நம்ம முகம் வரலையே அப்படி நான் அன்னைக்கு வாடி போயிருந்தா இன்னைக்கு சன் டிவிங்கிற இந்த தொலைக்காட்சியில் இந்த அரட்டை அரங்கத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேனே. காசு தான் கடவுளா? இல்லம்மா. சில வாழ்க்கையில் சில முயற்சி தோல்வி அடையலாம், உடனே காசு தான் கடவுள்னு சொல்லிடாது. சார் மீன் காஞ்சு போனா கருவாடு, ஆனா பொண்ணை நம்பி போனா என்ன தெரியுமாங்களா சார்? திருவாடு சார், திருவாடு. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் திருவாடு தூக்குற காரணம் என்ன? பொண்ணுங்க சார். அந்த பாலா போட பொண்ணு மேல வச்ச ஆசைனாலதான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர் லட்சிய தொலைச்சிட்டு திருவாடு தூக்குறாங்க. அந்த காலத்து ராவணன் முதல் இந்த காலத்து பில் கிளின்டன் வரைக்கும் அழிஞ்சு போனானே, காரணம் என்ன?
பொண்ணு மேல வச்ச ஆசைனாலதான் சார். பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்கன்னு. ஒருத்திய லவ் பண்ணா உருப்படியா இருக்கலாம், ஒவ்வொருத்தையும் லவ் பண்ணா நீ உருப்படாம தான் போவ. ஐயா, ஒருத்தையும் லவ் பண்ணதுக்கே இப்படி இருக்கிறனா இனி ஒவ்வொருத்தையும் லவ் பண்ண நான் எப்படி இருப்பேன்? இப்படித்தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா சார். அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அவங்ககிட்ட, இங்க பாரு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, என்ன நாளைக்கே நீ வந்து என்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இவன் என்ன சொன்னா, வெயிட் பண்ணு உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு கேட்கல. இங்க பார், என் மேல நீ உண்மையான லவ் வச்சிருந்தீன்னா என்னை கூட்டிட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா என்ன நீ போனமாதான் பாப்பேன்னு. அப்ப அவ கொடுத்த பிரஷர்ல இவன் என்ன பண்ணா, ஓடியே போனான். ஓடி போனான். இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பொண்ணோட அப்பா அம்மா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரரை தேடுறாங்க சார். நாலா பக்கமும் தேடி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரை கொண்டாந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து நடத்துறாங்க. அந்த பக்கம் பொண்ணோட அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க சார். இந்த பக்கம் இவன் இப்படி நின்று இருக்கிறான். அப்புறம் ஏமா போலீஸ்காரர் கேட்கிறார், இங்க பார், நீ உங்க அப்பா அம்மாவோட போறியா இல்ல இவனோட போறியா? அதுக்கு சார் எங்க அம்மா சூசைட் பண்ணிக்குன்னு சொல்லுது, அதனால நான் எங்க அப்பா அம்மாவோடைய போயிறேன் சார் அப்படின்னுட்டா. அவன் சொல்லிட்டு போனா தான் கோடு. இவனை போட்டு குமுறு குமுறுன்னு குமுறி துவச்சு அப்படியே காய போட்டாங்க, வாஷிங் மிஷின்ல தோசை மாதிரி. பாவம் சார். அதாவது ஓடி போனது என்னமோ 2 பேர் தான். ஆனா அந்த பொண்ணை ஒன்றும் கேட்காம இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, அவனை அடியோ அடின்னு அடிச்சு நோக அடிச்சு என்ன பண்ணாங்க சார், மூடையில உட்கார வச்சுட்டாங்க. எத்தனை வயசு? ஏன் சார் எத்தனை வயசு? வயசு 23 இருக்கு. நீ இப்ப உனக்கு என்ன வயசு? எனக்கு வயசு 21. 21. என்ன படிச்சிருக்க? நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்டு இருக்கேன். நீ காதலிக்க ஆரம்பிச்சியா? காதலிக்க முடிச்சிட்டேன் சார். காதல் ஆரம்பிச்சு முடிச்சிட்டேன். ஆமா. எந்த வயசுல? அது வயசு ஒரு 17 16 இருக்கும். 16 வயசுல காதலிச்சிருக்கிற? ஆமா சார். நீ ஏன் பேச மாட்டேன்? பொண்ணு மேல ஆசை வைக்காத, பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை. இப்படி எவன்டா பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்கலான்னு தோணுதா? கேட்க முடியல. எழுதுனது நானே, பாடினது நானே, நடிச்சது நானே, படம் பிடிச்சது நானே. இப்படி எழுதி தெரியாதனமா இந்த கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இப்படிலாம் பேசுவான்னு தெரிஞ்சா நான் எழுதியே இருக்க மாட்டேன் ஐயா. சார், தஞ்சாவூர்ல காதலிக்கிறவன் தான் காதலிக்கு கதமம் வாங்கி கொடுப்பான், மதுரையில காதலிக்கிறவன் மல்லி வாங்கி கொடுப்பான், இதே நம்ம ஊட்டியில காதலிக்கிறவன் ரோஜா வாங்கி கொடுப்பான். இதையெல்லாம் வாங்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பசங்களுக்கு என்ன கொடுப்பா தெரியுங்களாங்க சார்? திருநெல்வேலி ஒரிஜினல் இருட்டு கடை அல்வாவை தான் கொடுப்பாங்க சார். அல்வாவை தான் கொடுப்பாங்க சார். இந்த கதையெல்லாம் எதுக்கு? என் கதையை கேளுங்க சார். நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு சார் 10வது படிக்கும் போது. அதை மறந்துட்டு பாருங்க. 10வது படிக்கும் போது சார். 10வது படிக்கும் போது காதலிச்சேன்னு சொல்றிய, இது நியாயமா சார்? 10வது படிச்சு பாஸ் பண்ற தகுதியை விட வேற என்ன தகுதி சார் வேணுங்கிறீங்க? இதுக்கு தனியா டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமா சர்டிபிகேட் வச்சுட்டா சார் காதல் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஏன் சார் அந்த பொண்ணுக்கு என்னால கஞ்சி ஊத்த முடியாதா? கஞ்சி ஊத்த முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் பரவாயில்லை. உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பை தாங்க முடியல, போலீஸோட தொல்லை தாங்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலான்னு நீ அந்த ஆண்மகனும் பெண்மகனும் சேர்ந்து விஷம் கொடுத்து விட்டு இறந்த எத்தனை காதல் கதை உனக்கு காட்ட வேண்டும்? காட்டவா? இழப்பது அவர்கள் மட்டுமல்ல, இழப்பது அவர்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தின் எதிர்காலம் புதைந்து விடுகிறது. 10ஆம் கிளாஸ் படிக்கக்குள்ள வர்றது உண்மையான காதலா? ஒரு பிசிக்கல் இன்ஃபாக்சுவேஷன், ஒரு இனக்கவர்ச்சி. ஒரு பொண்ணை பார்த்தா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவ அழகா தான் தெரியவா. அவளோட மனசை பார்க்கல, நீங்க அழகா மட்டும்தான் பார்க்குறீங்க. அழகு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் சார்? நான் காதல் பண்ண பொண்ணு வந்து நம்பிதா மாதிரியோ சிம்ரன் மணியோ இல்லை, கருப்பு தான் சார். நானும் மனசை பார்த்து தான் காதலிச்சேன். ஆனா அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஒரு மரமாம இருக்கிறேன்னு சொன்னான். சரிங்களா சார்? மரமாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மரமாம இருக்கிறான், அவனை தான் கட்டிக்கொண்டு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால எனக்கு வேற வழி தெரியல, நான் வந்து எங்க மரமான தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன சார் பண்ணுறது? இப்பதான் சார் சொன்னாரு
எஸ்எஸ்எல்சிக்கு அவ விட்டுட்டு போயிருவான்னு தெரியலையா அப்போ? அம்மா சொல்றது வாஸ்தவம் தான். அதாவது முன்னாடியே அவ கழட்டிட்டு போன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நான் அவளை காதலே பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? அப்ப அவ விட்டுட்டு போவான்னு தெரிஞ்சப்பவே நீ அவளுக்கு பக்குவத்தை ஊட்டி ஆமா, காதலிச்சு. ஊட்டி காதலிக்குது, கொடைக்கானல் காதலிக்குது, கோத்தகிரி காதலிக்குது, கோயம்புத்தூர் காதலிக்குது. ஏம்மா நீ வேற வயிற்றுல கொட்டுற? நீ வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல காதலிச்சுட்டு இப்ப பேசுற. என் முறமாமனை தான் அவ கட்டிப்பன்னு சொன்னால, அவரோட நீ எத்தனை நாள் பழகிருப்ப சார்? 2 வருஷம். அவ 2 வருஷம் பழகக்குள்ள நம்மளோட பழகுவா. இவளுக்கு ஒரு முறமாம இருக்கானே, இந்த முறமாமனையும் மீறி இவ எதிர்த்து நின்னு நம்மளத்தான் கட்டிப்பானான்னு நீ என்னைக்காவது யோசிச்சியா? 2.5 மணி நேரம் பார்க்கிற ஒரு படத்தை 2.5 மணி நேரம் முடிஞ்சோன்னையே ஜட்ஜி பண்ற நீ 2.5 வருஷமா ஒரு பொண்ணோட பழகும் போது அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு ஜட்ஜி பண்ண முடியாத நீங்கெல்லாம் ஏன் காதலிக்கணும்? சார், ஆம்பளைய காதலிச்சாங்க, பொம்பளைய காதலிச்சாங்க. சரிங்க, இப்போ ஆம்பளையெல்லாம் காதலிச்சு அவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டி வச்சாங்க. ஆனால் பொம்பளைக்கு சின்சியர் லவ்னு சொல்கிறாங்களே, எங்கே ஒரு செங்கலை நட்டு வச்ச இடத்த காமிங்க பார்க்கலாம். காமிங்க சார்.